கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்திலிருந்து பெரிய காப்பங்குளம் மற்றும் எடையூர் ஆகிய கிராமங்களுக்கு 2 விடியல் பேருந்து இயக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். மேலும் பெரிய காப்பங்குளம் மற்றும் எடையூர் கிராம மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனிடம் மனு கொடுத்த நிலையில் இந்த பேருந்து இயக்கம் தொடங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 இருசக்கர வாகனங்களுக்கு இடையே ஏற்பட்ட விபத்தில் ராமநாதன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சுந்தரேசன் என்பவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் காவல் நிலைய போலீசார் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்ரி அரிமான பரிசோதனை மையத்தில் மீன்பிடி படகுகளின் உலோக அரிமானம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் ஒட்டுதலை தடுக்கும் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் ரமேஷா, மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மணிகண்டன் என்பவரது வீட்டில் மர்ம நபர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காரைக்கால் நகர் காவல் நிலைய போலீசார் மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திசிக சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாம் நாட்டுப்பற்றை நாட்டுப்பற்றாகத்தான் பார்க்கிறோம், மாறாக பாஜக நாட்டுப்பற்றை அரசியலாக்கி பார்க்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் எங்கிருந்து வந்தனர், எப்படி திரும்பி சென்றனர் என்பது இதுவரையும் தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். பகல்காம் தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் எப்படி வந்தார்கள், எப்படி இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தினார்கள், நம்முடைய நாட்டு மக்களை படுகொலை செய்துவிட்டு எப்படி தப்பி ஓடினார்கள் என்கிற எந்த விபரமும் தெரியவில்லை. இதை பற்றி நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதியுங்கள் என்று சொன்னபோது விவாதத்திற்கும் மோடி அரசு தயாராக இல்லை. ஆனாலும் கூட முழுக்க மோடி அரசினுடைய நிர்வாக குளறுபடிகளால், பாதுகாப்பு குளறுபடிகளால் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்றாலும் கூட நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இராணுவ வீரர்கள் எப்படி இதில் வீரியமாக வெளிப்பட்டார்களோ அப்படியே நாட்டு மக்களும் வெளிப்பட்டோம். குறிப்பாக இன்றைக்கு அமித்ஷாவே தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாடு இந்த நடவடிக்கையில் நாட்டின் பக்கம் நின்றது, இராணுவத்தின் பக்கம் நின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு நாம் உறுதியாக நின்றிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சிகிச்சைக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறிய முதியவர் மோகனசுந்தரம் அம்மாபாளையத்தில் உள்ள குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அவரது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதியவர் அறுவை சிகிச்சைக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்திற்கு தமிழக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் பாசன வாய்க்கால்களை தூர்வார கோரி திமுக விவசாய அணியினர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனிடம் மனு அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நாசம், மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாசன வாய்க்கால்களையும் கண்டறிந்து தூர்வார பொதுப்பணித்துறை மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். வருகிற போது முறையாக நம்ம காரைக்கால் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால்கள் இல்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ கடமைக்கு செய்வதை போல ஒரு சில இடங்களிலே, உதாரணமாக சொல்லும்போது அப்பர் ரிட்ஜை விட்டுட்டு லோயர் ரிட்ஜ் பண்ணிடுறாங்க. அப்போ தண்ணி வரும்போது அப்போ லோயர் ரிட்ஜுக்கு தண்ணியே வரதில்லை. இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள். அதே மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் சொல்றாரு, ஒரு ஏரியா இன்னைக்கு இந்த வருஷம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த ஏரியா பண்றதில்லை. அந்த மாதிரி ஒரு நடைமுறை. இதனுடைய குழப்பத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முறையாக விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே 100% ஒட்டுமொத்தமாக எத்தனை வாய்க்கால் இருக்கிறது என்பதை கண்டறிந்து காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுடைய கூட்டத்தை, அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு எந்தெந்த வாய்க்கால்களை
தூரெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கு எடுத்துக்கொண்டு பொதுப்பணித்துறையை கோஆர்டினேட் செய்து அதே போல பிடிஓ டிபார்ட்மெண்ட்டை அழைத்து பேசி 100 நாள் வேலை திட்டத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுத்து அதற்கு என்ன நிதி தேவை என்பதை எங்கள் இடத்துல சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை சந்தித்து நிதியை பெற்றுக் தயாராக இருக்கிறோம். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் கூட்டுறவு சங்கங்களில் சிபில் ஸ்கோர் பார்த்து மட்டுமே விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்ற ஆணையை ரத்து செய்ய கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகள் கத்தரி, தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில செயலாளர் தென்னிலை ராசா, இந்த சுற்றறிக்கை ஏற்கனவே நலிந்து போய் உள்ள விவசாயிகளின் முதுகெலும்பை உடைப்பது போல உள்ளது என தெரிவித்துள்ளார். சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பயிர் கடன் வழங்க முடியும் அப்படின்னு ஒரு ஆணை புதுசாக ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. பழைய முறையில் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் எதுவுமே இல்லை, வேறு மற்ற பேங்குகள் இருக்கும். ஆனால் கூட்டுறவுத்துறை வந்து சிபில் ஸ்கோர் எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. விவசாயிகளுக்கு பயிர் கடன் வந்து துரிதமாக கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ வந்து சிபில் ஸ்கோருங்கிறது விவசாயிகளுக்கு அது ஒரு அறியாமையாக இருக்குது. சிபில் ஸ்கோர்னு என்னென்ன பாதி விவசாயிகளுக்கு தெரியாது. சிபில் ஸ்கோர் கொண்டு வரும்போது விவசாயிகள் வந்து இப்போவே விவசாயம் பண்ணுறதே சிரமமான சூழ்நிலையாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணி விவசாயம் பண்ணணுங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் வந்து இதை உடனடியாக வந்து ரத்து பண்ணணும், இந்த ஆணையை வந்து ரத்து பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சு மாவட்ட ஆட்சியர் மூலிமா முதலமைச்சருக்கு ஒரு மனுவை அளிச்சிருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள் கூட்டம் மற்றும் சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக், கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற நோக்கில் யார் யாரோ பேசி வருகிறார்கள் என்றும் 6 ஆண்டுகளாக அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் அடமானம் வைத்து விட்டதாகவும் கூறியுள்ளார். அது அண்ணா திமுகல அமித்ஷா திமுகவா மாறி 6 வருஷம் ஆச்சு. அடமானம் வச்சுட இந்தியா வளர்த்த கட்சியா? பிடிக்கமோ பிடிக்காதோ நாங்கள் அரசியலை காலப்புறம் எதிர்த்தோம், ஒன்றும் பாராட்டலையா. அந்த அம்மா ஜெயலலிதா 15-20 வருஷம் காப்பாற்றின கட்சியான கட்சி. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நகராட்சி சார்பில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.